ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஆஸ்யாம கோமள விசாலதனம் விசித்திரவாசோவசானமருணோத்பலதாமகஸ்தம் உத்துங்கரத்னமகுடம் குடிலாத்கரகேசம் சாஸ்தாரம் இஷ்டவரதம் சரணம் பிரபத்யே. சுவாமியே சரணமையப்பா. ஏஎம்என் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஐயப்பன் அருளமுது என்ற தலைப்பிலே நாம் ஐயப்பனை பற்றி சிந்தித்து வருகிறோம். அதிலே இன்று ஐயப்பன் பிரதிஷ்டையை பற்றி சற்று பார்ப்போமாக. இந்த ஐயப்பன் பிரதிஷ்டை அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு இந்த பிரதிஷ்டையில் நிறைய வகை இருக்கு. மக்கள் பிரதிஷ்டை, மன்னவன் பிரதிஷ்டை, சித்தர்கள் பிரதிஷ்டை, தேவ பிரதிஷ்டைன்னு சுவாமியை பிரதிஷ்டை பண்ணதாக. இது தவிர சுயம்பு பிரதிஷ்டை, பகவானே அது தேவ பிரதிஷ்டையில் தான் வரும். அதுவும் சுயம்புவாகவும் அந்த பிரதிஷ்டைகள். இப்படி நிறைய கோவில்களில் பிரதிஷ்டைகள் பற்றிய விசேஷங்கள்லாம் இருக்குது. மன்னர் பிரதிஷ்டை, மக்கள் பிரதிஷ்டைன்னு வரும். இப்போ மக்கள்லாம் அந்த பக்கத்தில் உள்ள ஏரியா மக்கள் சேர்ந்து ஒரு கோவிலை பிரதிஷ்டை பண்ணி அந்த கோவிலுக்கு பூர்ண கும்ப மரியாதை இது வச்சு, தட் இஸ் கும்பங்கள்லாம் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி, அஷ்டபந்தனம் பண்ணி, கும்பாபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறது. அந்த சுவாமிக்கு உடனே உயிர் வந்துடும். பிராண பிரதிஷ்டைன்னு பேர். அதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்தாப்புல மன்னர்கள், இப்போ தஞ்சாவூர் மகாராஜா கட்டின மாதிரி அல்லது ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் கட்டின மாதிரி பெரிய பெரிய கோவில்களை மன்னர்களே கட்டுவாங்க. இந்த மன்னர்கள் கட்டின கோவில்கள் அந்த மன்னர்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களாம் மக்கள்லாம் அதை வழிபடுவார்கள். அவர்களுடைய சிற்றரசுக்கு உட்பட்ட மக்களும் வழிபடுவார்கள். சில சமயங்களில் அது அடுத்தடுத்து அரசர்கள் வரும்பொழுது அது கண்காணித்து வந்தால் அப்படியே நீடிக்கும். சில நேரத்தில் கண்காணிக்காமல் விட்டுருவாங்க. அது அப்படியே ஒரு க்ஷீணமாகி போய் அது இப்போ பல கோவில்கள் அந்த மாதிரி போய் அதெல்லாம் இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுடைய கண்காணிப்பில் இருந்து வருகிறது. அது ஒரு பக்கம். அடுத்தது சித்தர்கள் பிரதிஷ்டை. சித்தர்கள் பிரதிஷ்டை பண்ண கோவில்லாம் எப்போவுமே அழியாது. அதுக்கு மகாசக்தி உண்டு. சித்தர் பிரதிஷ்டையில் ஒவ்வொரு கோவிலுமே அதுக்கு அழிவே கிடையாது. அவ்வளவு 108 சித்தர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறார்கள். அவள 18 பேர் ரொம்ப சிறப்பு. இப்போ 18 சித்தர்கள் தான் ரொம்ப மகிமையாக சொல்லப்படுகிறது. 108 சித்தர்கள் இருந்தாங்க. 108 சித்தர்கள் இருந்ததுக்கும் நமக்கு ஆதாரங்கள் இருக்குது. அதில் 18 பேர் இப்போ 18 சித்தர்கள்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம இன்றைக்கும் வழிபட்டு வருகிறோம். அவர்கள் நிறையா விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஜோசியங்கள் முதற்கொண்டு அவங்களுடைய வழிமுறையில் இப்போ கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்படி வரும்போது நம்ம முக்கியமாக சொல்லக்கூடியது பழனி தான். பழனினாலே அது நவபாஷாணத்தினால் செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை போகர் செய்கிறார். அந்த போகரே அங்கேயே அவர் சமாதி ஆயிடுறாரு. அவருக்கு அப்புறம் புலிப்பாணி சித்தர் அதை அந்த வழிமுறையை கடைபிடித்து அவர் கொஞ்ச நாள் அந்த கோயிலை பாதுகாத்து வந்தார். அப்புறம் இப்போ மக்களுடைய கைக்கு வந்துடுத்து. அது இப்படியே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கும் அது அருள்மிகு கோவிலாக விளங்குவதற்கு காரணம் என்னென்னா அது சித்தருடைய பிரதிஷ்டை. அது அதே மாதிரி நம்ம திருப்பரங்குன்றம் எடுத்தோம்னா மச்சமுனி அங்கே வாழ்ந்தார். அவர் தான் அந்த கோவிலில் பூஜை பண்ணவர். அதனால் அந்த கோவில் சிறப்படைந்து விட்டது. அது ஒரு பக்கம் அறுபடை வீடு இருந்தாலும் கூட எந்தெந்த கோவில்களில் சித்தர்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் இன்னமும் மகிமை வாய்ந்ததாக விளங்குகிறது. மதுரை கோவிலே சித்தர், மதுரை கோவிலுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு சித்தர் சன்னிதானம் இருக்கும். துர்கையம்மன் பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சித்தர் சன்னிதானம் இருக்கும். அந்த சித்தர் தான் அங்கே இங்கே மதுரையில் என்ன சிறப்பு என்றால் இறைவனே சித்தர் உருவில் அந்த கோவிலை கட்டுவதற்கு அவர் பிளான் போட்டு கொடுத்துருக்கார். அது எத்தனை எம்இ கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. அப்படிப்பட்ட ஒரு கோவில் அது. எந்த பிஇ எம்இ படித்தவங்களாம் அதை கட்டிட முடியாது. அந்த மாதிரி ஒரு கோவிலை அவங்களாம் பிளான் கூட போட முடியாது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவில் அது. அப்படிப்பட்ட ஒரு கோவிலை அங்கே சித்தர் உருவில் இறைவனே அங்கே வகுத்து கொடுத்துருக்கார். அதனால் ரொம்ப சிறப்பான ஒரு, இப்போ இருக்கிற அளவுக்கு சிமெண்ட்டு வசதிகள் போக்குவரத்தெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஆனால் அதை இருக்கிறத வச்சு எப்படி கட்ட முடியும் என்ன ஏதுங்கிறது மிகச்சிறப்பான முறையில் கட்டியிருக்காங்க அந்த கோவிலை. அப்புறம் ராமேஸ்வரம் எடுத்தால் சீதாதேவி முதல்ல ஆஞ்சநேயரை அனுப்புகிறாங்க. ஆஞ்சநேயர் போய் இமயமலையிலேருந்து கைலாயத்துலேருந்து லிங்கத்தை கொண்டு வரார். அதுக்குள்ளே சீதாதேவி மண்ணில் பிடிச்சி வச்சு
ஒரு உருவத்தை அமைச்சு விட்றான். அந்த உருவத்துக்கு தான் ராமர் பூஜை பண்ணுறார். சீதாதேவி பிடிச்சி வச்ச, சீதையினுடைய கையால் பிடிச்ச லிங்கம் தான் ராமநாத சுவாமி. அப்புறம் ஆஞ்சநேயர் கொண்டு வர்றார். அது ஆஞ்சநேயர் கொண்டு வந்தது இன்னமும் அங்கேயே கோயிலுக்குள்ளே இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் சன்னிதானம் ஒன்று இருக்குது. கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோன்னா வலதுகை பக்கம் வரும். அந்த ஆஞ்சநேயர் சன்னிதானக்குள்ளேயே அவர் கொண்டு வந்த லிங்கமும் வச்சுருக்காங்க. ஆஞ்சநேயர் தன்னுடைய வாலில் கட்டி கொண்டு வந்த லிங்கமும் அங்கேயே இருக்கும். இது ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, பதஞ்சலி முனிவர் வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணி அந்த கோவிலில் வந்து பூஜை பண்ணியிருக்கார். அந்த லிங்கத்துக்கு வந்து அதுக்கப்புறம் பதஞ்சலி முனிவர் வந்து அங்கேயே இருந்தார். பதஞ்சலி உங்களுக்கு தெரியும், பெரிய யோக சித்தர் அவர். அடுத்தது வந்து மருதமலை. மருதமலை வந்து உங்களுக்கே தெரியும், பாம்பாட்டி சித்தருடைய, அவர் தான் அதை வந்து அந்த கோவிலை ஸ்தாபிதம் பண்ணவர். அதனால் அந்த கோவில் இவ்வளவு சிறப்பாக கோவை மாவட்டத்து கோயம்புத்தூரில் இருக்குது. அடுத்து சதுரகிரி. சதுரகிரி இன்றும் சித்தர்கள் 18 பேருமே அங்கே வந்து இந்த சந்தன மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கத்தை வந்து அவர் வணங்கி செல்வதாக ஒரு மரபு இருக்குது. அதுவும் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமியில் அவங்க வர்றதாகவும் இரவு நேரங்களில் அங்கே பூஜை நடக்கிறதாகவும்லாம் ஒரு நம்பிக்கை இருந்து இருக்குது. அதனால் அங்கே போனால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், தன்னுடைய குறைகள்லாம் தீருங்கிறதுனால மக்கள் ஆண்டாண்டு இப்போ சமீப காலத்தில் ரொம்ப பேர் அங்கே போயிட்டு வர்றாங்க சதுரகிரிக்கு. அப்புறம் நவகைலாயம். நவகைலாயம்ங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அகஸ்தியர் என்ன பண்ணுறார், ஒரு 9 தாமரை மலர்களை எடுத்து தன்னுடைய ஷீடரான ரோமமுனி அப்படிங்கிறட்ட கொடுக்குறார். நீங்கள் இதை தாமிரபரணியில் விடுங்க, இது எங்கெங்கெல்லாம் போய் நிற்கிதோ அந்த இடத்துலலாம் கோவில் கட்டு அப்படிங்கிறார். அது 9 இடத்துல நடைபெறுது. முதல்ல பாபநாசம், கடைசியாக சேர்ந்த பூ மங்கலம். அந்த பூ போய் எந்த கடலில் சேர்ற இடத்துல போய் சேர்ந்ததுனால அதுக்கு பேர் சேர்ந்த பூ மங்கலம்னு பேர். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த 9மே நவக்கிரக தேவதைகளும் அங்கே ஆவாகனம் ஆகிடுறாங்க. சூரியன், சந்திரன், சனி, ராகு, கேது, புதன், செவ்வாய் எல்லாம் அதில் ஆவாகனம். இந்த 9 கிரகங்களும், இந்த 9 பூவும் ஒதுங்கின இடம் முழுக்க 9 இடத்துல ஒதுங்கிறது. அதெல்லாம் அங்கே விசேஷமாக போய்டுறது. நவகைலாயம்னு பேர். எல்லாம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அண்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வரும் இதெல்லாம். அடுத்தாப்பில் தஞ்சாவூரில் நம்ம பார்க்குறோம், தஞ்சாவூர் கோவில்லையே 2 இருக்குது. ராஜராஜ சோழன் கட்டினது, ராஜேந்திர சோழன் கட்டினது. ராஜராஜ சோழன் கட்டினதை வந்து கரூர் சித்தர் இருந்து கட்டியிருக்கார். அது கரூரர் சமாதி பின்னாடியே இருக்குது. அதனால தான் இன்றைக்கி அந்த தஞ்சாவூர் கோவில் அடைந்த சிறப்பை கங்கை கொண்ட சோழபுரம் அடையலை. ஏன்னா அங்கே வந்து ராஜா கட்டினது தான் அது. இதில் வந்து கரூர் சித்தர் இருந்திருக்கார். இந்த சித்தர்னால தான் அந்த கோவிலுக்கு வந்து ஒரு மகத்துவம் அதிகமாகிடுறது. அதுக்காக சொல்ல வந்தேன் அதை. அடுத்து தேவ பிரதிஷ்டைன்னு வரும்பொழுது பஞ்சபூதங்கள் சொல்கிறோம். வருணன், வாயு, அக்னி, ஆகாசம், பூமி எல்லாம் நம்ம சொல்கிறோம். இவங்கள்லாம் சேர்ந்து கட்டின கோவில்கள்லாம் நிறையா இருக்குது. குருவும் வாயுவும் சேர்ந்து அந்த சிலையை வந்து இதுலேருந்து கொண்டு வந்து, மதுராலேருந்து கொண்டு வந்து இங்கே ஸ்தாபிதம் பண்ணுறாங்க. கடலுக்குள்ளே போய்டுறது. அந்த கிருஷ்ணர் ஆண்ட இடம் துவாரகை. இன்றைக்கும் அந்த கடலுக்குள்ளே துவாரகை இருக்குது. நீங்கள் நெட்டெல்லாம் பார்க்கலாம் அதை. அந்த துவாரகையில் அது கடலுக்குள்ளே போகும் பொழுது குருவும் வாயுவும் அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணனை கொண்டு வந்து குருவாயூரில் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி குருவாயூர் வந்து தேவ பிரதிஷ்டை. அது தேவர்களால் அது பூஜிக்கப்பட்ட இடம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. குருவும் வாயுவும் கொண்டு வந்து வைத்ததுனால் அதுக்கு பேர் குருவாயூர்னு பேர். அது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அந்த மாதிரி பரசுராம க்ஷேத்திரத்தில் பரசுராமர் வந்து 18 சாஸ்தாவையும் 18 அம்பாளையும், அதாவது பகவதியையும் அந்த க்ஷேத்திரத்தில், அதாவது கேரள க்ஷேத்திரத்தில் கொண்டு வர்றார். அது பேர் பரசுராம க்ஷேத்திரம்னு பேர். அவருடைய தனுசை அப்படி தூக்கி போட்டார். அதிலேருந்து கடல்லேருந்து ஒரு பகுதி ஒதுங்கிடுச்சு. ஒதுங்கினது தான் இன்றைக்கும் பாருங்கள், அது மேற்கு தொடர்ச்சி மலையாக அவருடைய தனுசு அமைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற பகுதி முழுக்க பரசுராம க்ஷேத்திரம்னு பேர். அந்த பரசுராம க்ஷேத்திரத்தில் 18 இடங்களில் அவர் வந்து பகவதியை பிரதிஷ்டை பண்ணார். 18 இடங்களில் சாஸ்தாவை பிரதிஷ்டை பண்ணார். அதில் ஒன்று தான் நம்ம சொரிமுத்தையனார் கோவில், இங்கே ஆரியங்காவு, அச்சங்கோவில், கொளுத்துப்புழை, எருமேலி, பந்தளம், இதெல்லாம் பரசுராமர் பிரதிஷ்டைங்க சொல்கிறாங்க. அந்த பிரதிஷ்டை பண்ணதுனால அது அவருடைய கையால் பிரதிஷ்டை பண்ணதுனால அது சிறப்பு. இந்த பிரதிஷ்டையில் வரும்பொழுது என்ன தான் பரசுராமர் பிரதிஷ்டை பண்ணது இன்றைக்கி தேதி வரைக்கும் இருக்கிறது அச்சங்கோயில் ஒன்று தான். சபரிமலை சன்னிதானமே இது 3வது பிரதிஷ்டையோ என்னமோ தான் அங்கே விசேஷமாக இருக்குது.
இதுக்கு முன்னாடி உள்ள பிரதிஷ்டைகள் 2 தடவை போயிருக்குங்கிறாங்க. ஒரு தடவை எப்போ போச்சுன்னு தெரியல. 2வது தடவை வந்து முதல் தடவை அந்த அந்த ஸ்வரூபத்திலேயே இன்னொரு ஐயப்பன் அப்படின்னு வந்தவர் அதில் வந்து கலந்துடுறார். அதாவது 1081 கிறிஸ்து பிறந்து 1000 வருடங்களுக்கு அப்புறம் ஐயப்பன் ஒருத்தரங்க பிறக்கிறார் அந்த பரம்பரையில். அவர் வளர்ந்து வர்றார். அவர் வரும்பொழுது தான் இந்த வாவர் பார்க்கறது அதெல்லாம் அவருடைய காலத்தில் நடக்குது. ஒரு பழைய ஐயப்பன் வந்து பந்தள மகாராஜாட்ட கிடச்சி வாழ்ந்த ஐயப்பனுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. ஏன்னா இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கிறிஸ்து பிறந்து 600 வருடத்துக்கு அப்புறம் தான் பிறக்கிறார். அதனால் இதை கொண்டு போய் அந்த துவாபர யுகத்தில் நடந்ததோடு சேர்க்க முடியாது. அப்போ வந்து இந்த ஐயப்பன் மகர சங்கராந்தி அன்னைக்கு தன்னுடைய சுரூபத்தையே அப்படியே கொண்டு போய் ஐயப்பனுடைய சிலையோடு போய் ஜோதி சுரூபமாக உள்ளே கலந்துடுறார். எப்படி வடலூரில் வள்ளலார் கலந்தாரோ அதே மாதிரி இவர் ஜோதி சுரூபத்தில் கலந்துடுறார் அப்படிங்கிறதாக ஒரு ஐதீகம். அடுத்து 1952 வருஷம் அங்கே இருக்கக்கூடிய இந்த சிறி கிறிஸ்டியன்ஸ்க்கும் அங்கே ஹிந்துஸ்க்கும் நடுவில் ஒரு ப்ராப்ளம் வந்து அதை டைனமைட் வச்சு அந்த கோயிலை அடிச்சிடுறாங்க. அப்போ விக்கிரகம் மட்டும் சேதமாயிடுறது. 18ஆம் படி ஒன்றும் ஆகலை. 18ஆம் படி அன்றைக்குள்ள 18ஆம் படி அப்படியே தான் இருக்குது. இப்போ அப்புறம் வந்து தேங்காயை உடச்சி 18ஆம் படியெல்லாம் ரொம்ப க்ஷீணமாகிடுத்து, அதெல்லாம் கெட்டு போயிடுத்து. அதுக்கெல்லாம் இப்போ திரும்பவும் மேலே வந்து தகுடு அடித்து எல்லாம் இப்போ பத்திரமா பாதுகாத்து வர்றாங்க. அது வேறு விஷயம். அப்போல்லாம் நாங்கள்லாம் போகும்போது ஒவ்வொரு படியிலையும் ஒரு தேங்காயை உடச்சி எந்தெந்த வருஷம் போகிறோமோ அந்த வருஷத்தில் அந்த தேங்காயை 18ஆம் வருஷம்னா 18ஆவது படியில் உடைக்கிறது. இந்த மாதிரி உடைச்சிட்டு இருந்த காலம்லாம் இருந்தது. அது ஒரு காலம், அதை பற்றி இப்போ நம்ம சொல்ல முடியாது. இப்போ அந்த மாதிரி இருக்கிறது. அந்த டேமேஜ் ஆன பிறகு அதுக்கப்புறம் ஒரு ஐயப்பன் சிலையை செஞ்சு இங்கே பிடி ராஜன் காலத்தில் தமிழ்நாடு முழுக்க அதை கொண்டு வந்து திரும்பவும் அதை கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஆனால் அது அங்கே உள்ள தேவசம் போர்டில் அவங்க ஒரு விக்கிரகம் பண்ணி அந்த விக்கிரகத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணியதாகவும் இதை கொண்டு போய் இதில் திருவனந்தபுரத்தில் கோயிலில் வச்சுருக்கிறதாகவும் ஒரு மரபு வழி சொல்லப்படுகிறது. நம்ம கேட்குறோம். அது வேறு விஷயம். அதனால் சுவாமி பிரதிஷ்டை ரொம்ப விசேஷமானது. அப்படி பல முறைப்படி வேத ஆகம முறைப்படி செய்யப்பட்ட பிரதிஷ்டை. அதனால் அங்கே உள்ள பகவான்கிட்ட அனுகிரகம் ஜாஸ்தி. அவருடைய திருவடிகளை பற்றி பக்தியுடன் ஆராதித்தால் அவர்களுக்கு எல்லா க்ஷேமங்களையும் அனுகிரகங்களையும் பகவான் கொடுப்பான்கிறத நம்பி எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தித்து கொண்டு அந்த இறைவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்வார்கள். அது மாதிரி அவன் தாளை வணங்கி எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். சுவாமியே சரணமையம்.